இந்த தேர்தலுக்கு 2021 திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் தமாக தலைமையிலான ஆட்சி அமையும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னமும் சில மாதத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய வேளையில் ஒரு மாநில கட்சியான தமாக அடுத்த தேர்தல் எங்கள் இலக்கு, நாங்கள் மணற்கோட்டையில் காற்றில் கோட்டை கட்டக்கூடியவர்கள் அல்ல, முதலமைச்சராகி முதல் கையெழுத்தை போடுவோம் என்று சிலர் பேசுவதைப் போல நாங்கள் பேச மாட்டோம், யதார்த்தமாகத்தான் பேசுவோம் என்று அந்த கட்சியின் மூத்த துணைத் தலைவர் திரு ஞானதேசிகன் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் அறிவிப்பை தன்னுடைய இலக்கை அடுத்த தேர்தலுக்கு ஒரு கட்சி வைத்திருக்கிறது என்றால் இன்னொரு கட்சி 4 கட்சி கூட்டணி என்பது மேலும் விரிவடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம், விரிவடையும் என்கிறது மக்கள் நல கூட்டியக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. அந்த முதலமைச்சரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை வரவேற்கிறோம் என்ற கருத்தை சொல்கிறார். பாஜகவோடு முரண்பட்டு இருந்தாலும் கூட அன்புமணி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் அந்த கூட்டணியில் நீடிக்க தயார் என்று ராமதாஸ் சொல்கிறார். திமுக அதிமுகவுக்கு எதிராக வலுவான அணியை, மாற்று அணியை எதிர்க்கட்சிகளால் ஏன் உருவாக்க முடியவில்லை? மாற்று அணி என்கிற ஒன்று, மூன்றாவது அணி என்ற ஒன்று நாடாளுமன்ற தேர்தலில் சாத்தியமான அளவிற்கு சட்டமன்ற தேர்தலில் சாத்தியமாகாமல் போவதற்கு என்ன காரணம்? விவாதிக்கலாம். நம்மோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னணி நிர்வாகி திரு வேலூர் ஞானசேகரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார், பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் செய்தி தொடர்பாளர் திரு கே பாலு, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாளர் திரு SR சேகர், இவர்களோடு பத்திரிகையாளரும் விமர்சகருமான திரு மணி. வணக்கம். திரு ஞானசேகரன், இந்த தேர்தல் அப்படின்றது ஒவ்வொரு கட்சிக்கும் முக்கியம். உங்கள் தலைவர்கள், உங்களுடைய இளைஞரணி தலைவர் அல்ல யுவராஜ் ஆகட்டும், அல்லது மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஞான தேசிகன் அவர்களாகட்டும், நாங்கள் யதார்த்தத்தை புரிஞ்சு இருக்கிறோம், ப்ராக்டிக்கலாக இருக்க விரும்புகிறோம், இந்த தேர்தல் எங்களுக்கு தேவை கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாமக மாதிரி உங்களால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தி இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம், கோட்டையை கைப்பற்றுவோம்னு உங்களால் முழங்க முடியல? இல்லை, இப்போ ஒரு தவறான ஒரு கருத்து தான் இப்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது. எங்களுடைய தலைவர் GK வாசன் அவர்களை நான் இன்று மாலை கூட தொடர்பு கொண்டேன். நீங்கள் அப்படி 2021 தான் எங்களுக்கு இலக்கு என்று கூறினார் என்று கேட்டால் நான் அது போன்று பேட்டி அளிக்கவே இல்லை. தவறுதலாக ஏதோ ஒரு பத்திரிகையில் மட்டும் அப்படி ஒரு செய்தியை போட்டிருக்கிறார்கள். நீங்கள் யாராவது டேப் இருந்தால் போட்டு காட்டச் சொல்லுங்கள். புதிய தலைமுறையே என்னுடைய பேட்டி எடுத்தார்கள். புதிய தலைமுறை நீங்கள் அந்த கேமராமேன் இலக்கு இந்த தேர்தலே ஆட்சி அமைக்கிறதா? ஆமாம், அதாவது நாங்கள் முற்றும் துறந்த முனிவர்கள் அல்ல. எங்களை பொறுத்த அளவில் கட்சியை நாங்கள் புதிதாக தொடங்கி இருக்கிறோம். இந்த கட்சியை பலப்படுத்துவதற்காக என்னுடைய தலைவர் இப்பொழுது தமிழ்நாடெங்கும் மக்கள் தரிசனம் என்கிற வகையில் மக்களை நோக்கி மக்கள் தளபதி என்கிற தலைப்பில் இப்பொழுது நாங்கள் எல்லா இடங்களிலும், எல்லா மாவட்டங்களிலும் சென்று இணையதளங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல போறப்ப டார்கெட் 2021 அப்படின்ற ஒன்று GK வாசன் அவர்களோட படத்தோடு சேர்த்து வருகிறது. உங்களுடைய இளைஞர் அணி தலைவர் யுவராஜ் தான் அதை செய்யறார். அப்ப நீங்க 2021 இலக்கு இல்ல, இப்பவே எங்களுடைய இலக்கை முன்கூட்டி அட்வான்ஸ் பண்றோம்னு சொல்றீங்க. அட்வான்ஸ் பண்றேன். ஏன்னா எங்களுடைய தலைவர் அப்படிப்பட்ட பேட்டி அளிக்கல. அதை நம்பி ஏதோ ஒரு பத்திரிகை வந்ததை கேட்டு இந்த இந்து நிருபர் எங்களுடைய துணைத்தலைவர், நானும் துணைத்தலைவர், அவரும் துணைத்தலைவர் ஞானதேசிகன் அவர் கேட்கிற போது ஞானதேசிகன் அது உண்மை என்று தலைவர் அப்படி கூறியிருப்பாரோ என்ற அர்த்தத்தில் அவர் அப்படி சொல்லியிருந்தால் 2021 நாங்கள் தனியாக ஆட்சி அமைப்போம், இப்பொழுது மக்கள் விரும்பும் கூட்டணி என்ற தலைப்பில் நாங்கள் யாராவது கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்கிற வகையில் தன்னுடைய கருத்தை அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காரு. கூட்டணி ஆட்சிக்கு இந்த முறை முயற்சிப்போம்னு சொல்றீங்களே, இப்ப நீங்களே இருந்த கட்சியிலிருந்து விலகி வந்தவங்க, ஒரு பிரிந்து வந்த ஒரு கட்சி, அதற்கு சேர்ந்த தாய் கட்சிக்கே ஓட்டு குறைவு தமிழ்நாட்டுல, ஒரு அணிக்கு தலைமை தாங்க முடியாம இன்னொரு கட்சியோட கூட்டு சேர்ற நிலைமையில இருக்கு. பிரிஞ்சு வந்த உங்களால ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியோ அல்லது கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிறவங்களோட தான் கூட்டணி நிபந்தனை விதிக்கிற நிலைமையிலோ வலு இருக்கா உங்களுக்கு? நீங்க ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கூட சார். காரணம் நாங்க ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து வந்தோம், அதனால எங்களுக்கு அவங்களுக்கே ஓட்டு சதவீதம் கம்மி, எங்களுக்கு அதை விட கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. நாங்க 1996 திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு நாடாளுமன்ற, ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் மட்டும் தான் இருந்தார்.
அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமே முழுக்க முழுக்க அது அழிந்து விட்டது என்கிற சூழலில் கூட 96 தமாகவினுடைய தலைவர் மூப்பனார் ஆரம்பித்தவுடன் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எழுச்சியை, ஒரு உயிரை கொடுத்தவர் எங்களுடைய மூப்பனார் என்பது அவர்களால் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்க போட்ட 40ல் 39 அன்னைக்கு ஜெயிச்சோம். இல்ல அன்னைக்கு நீங்க வந்து மாற்றுன்னு சொல்லப்பட்டது. அதே போல இன்று கூட நாங்கள் மாற்றாக வந்திருக்கோம். இன்று திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தப்பவும் கூட்டணியோட தான், கட்சி ஆரம்பிச்சப்பவும் திமுகவோட கூட்டு சேர்ந்தீங்க. 5 ஆண்டுல அதிமுகவோடையும் கூட்டு சேர்ந்தீங்க. நீங்க 2 தலித் கட்சிகளோட சேர்ந்து ஒரு மாற்றை முன்வைக்கிறோம் சொன்ன அந்த முயற்சியும் தமிழ்நாட்டில் ஈடுபடல. மூப்பனார் அவர்களை முதலமைச்சராக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மறைந்த ராஜீவ்காந்தி சொன்ன காலம் போய் இன்றைக்கு அந்த கட்சியின் வலு என்பது குறைந்து கொண்டே வர்ற மாதிரி தானே தெரியும். அதே மூப்பனார் வந்து முதலமைச்சர் ஆக்கணும் கொண்டு ராஜீவ்காந்தி வந்தபோது பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 27 சட்டமன்ற உறுப்பினர் பெறுகிறது. அதே தேர்தலில் எங்களுடைய காங்கிரஸ் தனித்தென்று 26 சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எடுக்கிறோம். கரெக்டா பாத்தீங்கன்னா அதிமுக கூட நெருங்கி தான் போயிட்டு இருந்தோம் அப்ப கூட. ஆகவே சொல்லப்போனால் ஒரு கட்சியில் இருக்கிற போது எங்களுக்கு அங்கே ஊழல் அதிகமாக இருக்கிறது, அதற்கு சரியான மக்கள் எதிர்ப்பு இருக்கிறதுங்கிற போது நாங்கள் பிரிந்து வருகிற காலகட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் எங்களை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் அந்த கோணத்தில் பார்க்க, இப்பொழுது கூட திருச்சியிலே ஒரு கூட்டம் என்ற போது கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் அங்கே கூடி நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினோம் என்று சொன்னால் அதில் மக்கள் எந்த பக்கம் திரும்பி இருக்கா என்பதை நீங்க பார்க்கணும். தமிழ் மாநில காங்கிரஸா தன்னம்பிக்கை காங்கிரஸா அப்படின்ற அளவுக்கு திரு ஞானசேகரன் அவர்கள் சொல்லக்கூடிய உண்மையிலே உண்மையிலே எங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய இலக்கு நாங்கள் முனிவர்கள் அல்ல, முற்றும் துறந்த முனிவர்கள் அல்ல. இந்த தேர்தலையும் நாங்கள் நிச்சயம் பதவிக்கு வர வேண்டும் என்ற கோணத்தில் தான் அணுகி கொண்டிருக்கிறோம். அதனால தான் எங்களுடைய தலைவர் இப்பொழுது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலில் கூட எங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் இப்பொழுது அதாவது தமிழ்நாட்டில் வந்து 1967க்கு பிறகு கூட்டணி இல்லாமல் யாருமே ஆட்சி இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு நீங்க முயற்சி பண்றீங்க. எல்லாரும் திமுக அதிமுக அதுவும் கூட்டணி வைத்து தான் தேர்தலை சந்திக்கிறது. அதற்கு முன்னால் தான் காங்கிரஸ் தனித்து சந்தித்தது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு கருத்தை விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிந்தது. நீங்க கூட்டு ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒன்றை நிபந்தனையா விதிச்சாங்க. பாமக வேறொரு நிபந்தனையை முன்வைக்கிறது. கூட்டணிக்கு எங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை நாங்கள் ஏற்க தயார் அப்படின்ற இதை முன்வைக்கிறாங்க. கூட்டணி ஆட்சின்ற ஒரு கட்டத்துக்கு தமாகவும் முன் வந்திருக்கிறத எப்படி பார்க்கிறது? நான் வந்து முதல்ல நீங்கள் ஞானசேகரன்ட்ட கேட்கும்போது 2021க்கு போறாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்கீங்க. அரசியல் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது நல்ல முடிவு கெட்ட முடிவு ஆச்சரியமான விஷயம். அது அதாவது இவ்வளவு தூரத்துக்கு ஒரு அரசியல் காலகட்டத்தை தள்ளி போட்டு அப்புறம் வந்து இல்லைன்ட்டாங்க. அதை நான் பாராட்ட நினைச்சேன். பத்திரிகை தவறாக இதையும் பாராட்ட நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறப்ப அதையும் பாராட்டணும்ல. அதனால அதையும் பாராட்டுகிறேன். நிறைய புள்ளிவிவரங்கள் சொல்லி அவங்க வந்து ஒவ்வொரு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அவர்கள் இழந்தார்கள் என்பதை சொன்னீர்கள். அதனால் நான் அதில் பேச தயாரில்லை. அதனால இப்போ கூட்டணி ஆட்சியை நோக்கி எல்லாரும் போறாங்க. இங்கே தேர்தலுக்கு முந்தைய காலம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுயம்வர காலம். அது வந்து யார் வேணாலும் மாப்பிள்ளை என்ன நான் என்னுடைய தகுதி இவ்வளவு, என்னுடைய தகுதி இவ்வளவு, எனக்கு இவ்வளவு பெரிய பெண் கிடைப்பாள் அப்படியெல்லாம் மாறுதட்டுகின்ற மாப்பிள்ளைகள் மாறுதட்டுகின்ற காலம் அது. அதனால தட்டுகிறார்கள், தட்டட்டும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம், நிறைய டாபிக் போட்டு நீங்களும் பேசலாம். இப்ப அவங்களால ஒரு வேட்பாளர் அறிவிக்க முடியாது. சட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க ஒரு பிரதமர் வேட்பாளரை ஓராண்டுக்கு முன்னாடி அறிவிச்சிங்க. தேர்தல் அறிவிக்க வெளியிடுறதுக்கு முன்னாடியே தேர்தலுக்கு பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சிங்க. ஆனா அதற்கு பிறகு பல நேரங்களில் உங்களால மாநிலத்தில் இன்னைக்கு பீகார் உட்பட சட்டமன்ற முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு உங்களால அறிவிக்க முடியல. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீங்க அமைச்ச கூட்டணி இருக்கா இல்லையான்னு யாருக்கும் தெரியல. மதிமுக அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டு போயிட்டாங்க நாங்க இல்லைன்னு. விஜயகாந்த் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி அவர் இன்னும் தெளிவுபடுத்தல. பாமக மாநிலத்தில் கூட்டு, மத்தியில கூட்டு இல்ல, மாநிலத்தில் கூட முரண்பாடு இருந்தாலும் அன்புமணி அவர்களை முதலமைச்சராக ஏத்துக்கிட்டா நாங்க அந்த கூட்டணிக்கு தயார் தொடருவோம் அப்படின்றாங்க. இப்ப உங்க கூட்டணியும் பலமிழந்த நிலையில நீங்க தமாகவை பரிகசிக்கிறது எப்படி புரிஞ்சுக்கல? நான் பரிகசிக்கல. அதாவது அவங்களுடைய அந்த ஒரு தன்னம்பிக்கையை பாராட்டின. உண்மையிலேயே புதிதாக ஆரம்பித்து ஆட்சியை பிடிப்போம் என்கின்ற தன்னம்பிக்கையை பாராட்டினது. அது ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இல்லையே? இல்ல, அதாவது எங்களுடைய தன்னம்பிக்கை இல்லை என்பது வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இதுவரையிலும் அப்படியான ஒரு அறிவிப்புகளை பார்க்க முடியல. அதாவது 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கும் 16 சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில இருக்கிற காலம் 2 ஆண்டு காலங்கள். இதுல
ஏற்கனவே இருந்த கூட்டணி அப்படியே இன்டாக்டா தொடர்ந்துன்னு அவங்கவுங்க கட்சி நடத்தணும். அவங்கவுங்க கட்சி நடத்துகின்ற போது கட்சி நடத்தாம கூட்டணியை வச்சு ஓடிட்டு இருக்க முடியாது. அவரவர்கள் கட்சி இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணி, அது சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமா மாநில கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வர முடியாது. சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் அவர்கள் நிச்சயமாக நாங்க தான் முதல்வர் என்று சொல்லுவதில் எந்த தப்பும் இல்லை. அப்படி இல்லைன்னு கட்சி நடத்த முடியாது. ஒரு தொண்டனை கூட அவங்களால பார்க்க முடியாது. தப்பு அவசரப்பட்டு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, பாமக அறிவிச்சதை ஏற்க முடியாது, கலந்து பேசாம அறிவிச்சது தப்புன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க, ஹெச் ராஜா சொல்றாரு. இல்ல, நாங்கள் என்ன சொல்லுகிறோம்னா, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இருக்கு. அந்த தேசிய ஜனநாயக யாரெல்லாம் இருக்காங்க அதுல? இல்ல, மத்தியில இருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மத்தியில இருக்கிறது, ஒரே குடும்பத்தில் வந்து நான் வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கேன், பிரான்ச்ல இல்லைன்னு சொல்றதெல்லாம் அது வார்த்தை ஜாலங்கள். எதனால சொல்றாங்க தெரியல. காரணம் வந்து அன்புமணியை அறிவித்து விட்டார்கள், அதற்கு ஒரு விஷயம் சொல்லணும், அதற்காக சொல்லுகிறார்கள். அதனால வந்து அவர்கள் சொல்லுவது செய்ததற்கு காரணம் சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி யாரெல்லாம் இருக்காங்க? உபேந்திர குஷ்வாகா என்று சொல்லி பீகார்ல எங்களுடைய கூட்டணியில் இன்னைக்கு இருக்கிறார். இப்போது வந்து பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. தேர்தலுக்கு முன்னால அவர்தான் முதல்வர் என்று சொல்லி பிரச்சாரத்தை ஆரம்பித்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் கூட்டணி வந்துச்சு, இப்ப கூட்டணியில் இருக்கார், அது இல்லை. ஆகவே தேர்தல் குஷ்வாகாவையும் நீங்க அன்புமணி அவர்களையும் ஒப்பிடுறீங்களா? இல்ல, அந்த ஒரு சம்பவம் அங்க நடந்தது. இங்க வந்து அதே மாதிரி ஒரு விஷயங்கள், தேர்தலுடைய கூட்டணி, தேர்தலுடைய விஷயங்கள் போக போக பல்வேறு விஷயங்கள் மாறும். அதுவரை அந்த காலகட்டங்கள் முடிகின்ற வரை ஒவ்வொரு கட்சியும் தன் கட்சியை பலப்படுத்துவதற்காக பல்வேறு விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த வகையிலே அவர்கள் சொல்லுகிறார் என்று மட்டுமே நான். இரண்டாவது, இந்த கூட்டணி ஒரு கூட்டணிக்குள்ளார எக்ஸாக்டா அத்தனை பேரும் ஒத்து போக வேண்டும் என்று அவசியம். ஒத்து போகணும்னு இல்ல, கூட்டணி இருக்குதா, கூட்டணியோட சேர்ந்து ஒரு டீ பார்ட்டி கூட நீங்க நடத்துற மாதிரி தெரியலையே. முடிஞ்ச பிறகு கமலாலயத்தில் ஒரு கூட்டமோ அல்லது பாமக தலைமை அலுவலகத்தில் ஒரு கூட்டமோ அல்லது தேமுதிக அலுவலகத்தில் ஒரு நிகழ்ச்சியோ, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் தோத்தோம், எங்க ஜெயிச்சோம், அதுக்கு என்ன காரணம்னு கூடி பேசின மாதிரி கூட தெரியல. குணாவை எங்க கன்சல்டன்டா வச்சிருந்தோம்னு வச்சுங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் சொல்லிருப்பீங்க. நான் கன்சல்டன்டா வர வேண்டிய அவசியம் இல்ல, செஞ்சிருக்கலாம். நான் கேட்கிறது வந்து அந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இல்ல, கூட்டணி இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த கூட்டணி தேர்தல் தேதி அறிவிப்பு வந்து தேர்தல் முடிவு வெளியான பிறகு அந்த கூட்டணி தலைவர்களை ஒன்னா பார்க்க முடியலையே. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல எந்த அதிமுக தலைமையில, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில நீங்க சொன்ன வந்து ஏதோ ஒரு வைகோனுடைய தலைமையில ஒரு கூட்டணி ஆரம்பிச்சது காலியாச்சு. ஏதோ ஒரு வைகோ தலைமையில உங்க கூட்டணியில இருந்த மதிமுக பொதுச் தலைமையில ஏதோ ஒரு கூட்டணி, ஏதோ வைகோ இல்ல, வைகோனுடைய தலைமையில் ஏதோ ஒரு கூட்டணி ஆரம்பிச்சது எங்க போச்சுன்னு தெரியல. எந்த கட்சியினுடைய தலைமையில இன்று கூட்டணி இல்லை. ஏதாவது ஒரு கட்சியினுடைய தலைமையில் உங்க கூட்டணி இருக்குன்னு நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க, வேற யாரும் சொல்ல மாட்டாங்களே. தமிழ் பிஜேபியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில இருப்பவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது போக போக தெரியும். அது வந்து வலுப்பெறுகிறதா என்பது போக போக தெரியும். மணி சொன்னார்னா நியாயம், இந்த கூட்டணி இருந்தது இருக்குமான்றது போக போக தெரியும் சொன்னா வேற. இப்ப கட்சிக்காரர் நீங்க இல்ல, நீங்க இருக்கா இல்லையா நீங்க சொல்லணும் இல்லையா? இருக்கு என்று சொல்வதற்கு நாங்கள் வந்து ஏதாவது வந்து பள்ளிக்கூடத்துல எஸ்எல்சி பாஸ் பண்ண மாதிரி சர்டிபிகேட் கொண்டாந்து காமிக்க முடியும் உங்கள்ட்ட? ஒரு மீட்டிங் போட்டு காட்டலாமே பத்திரிகையாளர். அதனால வைகோ இருக்கிற இது விஜயகாந்த் இருக்கிறார், அன்புமணி அவர்கள் மத்தியில இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இதுல வந்து நீங்கள் சந்தேகப்படுவதற்கு எதுவும் இல்லை. இது வந்து நிச்சயமாக இதை தொடர்ந்து போகும். அவரவர் அஜெண்டா பிரகாரம் இப்ப வேலை நடக்குது. மறுபடியும் கூடி பேசி ஒரு கூட்டணி வருகின்ற போது அது செயல்படுத்தப்படும். சிக்கல் இருக்கிறது, ஆனால் கூட்டணி உடையவில்லை, கூட்டணியிலே மாற்றம் இல்லை. இதை சரி செய்து கொள்ளலாம். மதிமுக விலகினதை உடைஞ்சதா நீங்க எடுத்துக்கல, ஆனா சிக்கல் இருக்குன்னு அட்மிட் பண்ற அளவுல இருக்கு. அப்ப வெளியில பேசுகிறார்கள், பேசுவது சிக்கல் தானே முடியும். நீங்கள் வந்து விவாத மேடைக்கு வருகின்ற அளவுக்கு பேச்சுவார்த்தை வந்துருச்சு, அப்ப சிக்கல் தானே அது. ஆனா சிக்கலை சரி பண்ண முடியும் இல்ல. ஆனா கூட்டணியே இல்லாமல் இல்லையே, கூட்டணி இருக்கிறது, மற்றவர்கள் கூட்டணியே இல்லையே. அவர்கள் வந்து இவர்கள் ஆதங்கத்தில் எக்ஸ்பெக்டேஷன்ல பார்த்து கொண்டு வாசலிலே உட்கார்ந்து வழிமேலில் வைத்து வருவார்களா போவார்களா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திரு ரவி, உங்கள்கிட்ட நீங்க ஒரு கூட்டணியா புதுசா மக்கள் நல கூட்டு இயக்கம், அது கூட்டணியா மாறும் அப்படின்னு சொன்னதும் 5 பேர் கொண்ட அந்த பஞ்ச பாண்டவர் அணியில ஒரு பாண்டவர் இல்ல, 4 சுருங்கிருச்சு. ஆனா நீங்க விரிவுபடுத்துவோம், இது மேலும் வலுவடையும்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கான அறிகுறிகள் தெரியலையே. உங்களுக்கு இடதுபுறம் இருக்கிறவங்களும் உங்களோட வர்றது மாதிரி இல்ல, உங்களை வலதுபுறம் இருக்கிறவங்களும் உங்களோட வர்ற மாதிரி தெரியல, நீங்களும் அவங்களோட போறதுக்கான வாய்ப்புகள் தெரியல. இந்த முரண்பாடான நிலையை அல்லது குழப்பமான நிலையை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இன்னைக்கு இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும்
ஏன் அவங்க வந்து ஒரு தனி அணி அமைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்களை வந்து ஒரு சுயநலம் அல்லது பதவி பிடிக்கணும் அப்படிங்கிற காரணமா சுருக்கி பார்க்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படிலாம் யாருமே சொல்லலை. அதனால் இதுல வந்து கருத்தியல் ரீதியான முரண்பாடுகள் இருக்கு. இப்போ வந்து எங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கமும் பாஜகவும் கூட்டணி அமைக்க முடியாததுக்கான பிரச்சனை, அடித்தளமா இருக்கிற பிரச்சனைங்கிறது கருத்தியல் ரீதியான பிரச்சனை தான். அது போல வந்து இது மாதிரியான பிரச்சனைகளால தான் மக்கள் நல கூட்டு இயக்கத்தால பாஜகவோட கூட்டு சேர முடியாது, காங்கிரஸோட கூட்டு சேர முடியாது. நாங்க வந்து தெளிவாக இந்த கட்சிகளோட கூட்டணி இல்லை என்றதை அறிவிச்சுட்டு தான் நாங்க வந்து இந்த கூட்டு இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஸோ அதுல எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. இதுல வந்து கூட்டணியில வேற சேருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏன் இருக்குன்னா, இங்க வந்து இருக்கிற கட்சிகள் மட்டும் இல்லை, இப்ப நம்ம இந்த விவாதத்துல இருக்கிற கட்சிகள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இது எல்லாமே எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க. அவங்களுடைய பொசிஷன் இன்னைக்கு இருக்குது. உதாரணத்துக்கு தேமுதிகவே இருக்குதுன்னு வச்சுங்க. அவங்க எங்க இருக்காங்கிறத நீங்களே அவர் சொல்றாரு. இப்ப அவங்க இல்ல, அவங்க வந்து எங்கே இப்ப அவங்களுடைய தொடர்ந்து அவங்களுடைய பேச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இதுக்கு மாற்றான ஒரு விஷயத்தை தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க, அதுதான் முன்மொழிகிறாங்கிற மாதிரியான இண்டிகேஷன். தமிழ்நாட்டுல வந்து அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு கட்சிக்கு அது எந்த பக்கம் இருக்குதுன்னு அவங்களும் சொல்லல. இல்ல அது உங்களோட இந்த உடனடியா சொல்ல வேண்டிய நெருக்கடி ஒண்ணும் இல்ல. அவர் வந்து தேர்தல் அறிவிக்கிற வரைக்கும் கூட அதை வெயிட் பண்ணலாம் அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கையில ஒரு கார்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல அவங்களுக்கு இன்னும் கூடுதலான பேரசக்தி இருக்கும் போது அதை வந்து அவங்க உடனடியாக டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தா அவங்கள முன்னிலை எடுத்து அவங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கிறவங்க முன்கை எடுத்து கூட்டணி அல்லது நீங்க ஏற்பாடு பண்ணி இருக்கிற ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்குள்ள அவங்க வருவாங்களா? பெரிய கட்சி தானே முன்முயற்சி எடுக்கும். அப்படி கூட்டு இயக்கம் பெருசாக வலுவடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தமிழிசை சவுந்தரராஜனும் சொல்றாங்க, இளங்கோவனும் சொல்றாங்க, மற்றவர்களும் சொல்றாங்க. இப்ப அவங்க சொல்றதுல ஒன்னும் வருத்தம் இல்ல. ஏன்னா நீங்க திமுகவில் கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவாங்க, அதிமுகவில் கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் சொல்றாங்க, அவங்க 2 பேரும் சொல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா நாங்க இந்த 4 பேரோடையும் போறது இல்லைங்கிற முடிவுல நாங்க வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறோம். அதனால அவங்க சொல்றதுல ஒன்னும் வியப்பு எதுவும் இல்லை. டைரக்ட் இன்னொரு அழைப்பு இருக்கு, அன்புமணி அவர்களை ஏற்றுக்கொண்டா நீங்க வந்து அதுல சேரலாம்னு சொல்லி 5வதான ஒரு கட்சி வந்து உங்களுக்கு இப்ப நாங்க அவரை முதலமைச்சரா ஏத்துக்கிட்டு நாங்க வந்து போய் அதுல சேரலாம் அப்படிங்கிற அவங்க விருப்பத்தை சொல்றாங்க. இப்ப நாங்க வந்து இந்த கூட்டு இயக்கத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படைகளை சொல்லி இருக்கிறோம். இந்த அடிப்படைகள்ல அவங்களுக்கு உடன்பாடு இருந்ததுன்னா அவங்க வந்து விருப்பத்தை சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாங்க என்னங்கிறத நாங்க சொல்றோம். கூட்டு இயக்கத்துல முதல்ல சேரணும் இல்ல, கூட்டு இயக்கத்தை சேரணும் இல்ல, கூட்டு இயக்கத்துக்கான அடிப்படைகளை நாங்க ஏன் இதை உருவாக்குறோம் அப்படிங்கறத வந்து நாங்க பட்டவர்த்தனமா அறிவிச்சிருக்கிறோம். அதுல வந்து அவங்களுக்கு உடன்பாடு இருந்ததுன்னா இதை வந்து நாங்க ஒரு பாசிட்டிவா பாக்குறோம் அப்படிங்கறது அவங்க அந்த இதுல இருந்து ஒன்று புரியுது. அது உங்க கூட்டு இயக்கம்ன்றது பாஜக, காங்கிரஸ், அதிமுக, திமுக இந்த 4ஐ தவிர்த்து மற்ற யாரோடும் சேருவதற்கு பரிசீலிக்க தயாரா இருக்கீங்க, பாமக உட்பட அப்படின்றத உங்க வார்த்தையில இருந்து நான் எடுத்துக்கிறேன். திரு பாலு, சேகர் ஒரு மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறார். இது தேர்தல் நேரத்துல இப்ப பேசுறீங்க, எல்லாம் சிக்கல் இருக்கு சரியாயிடும் சொல்றாரு. அந்த சிக்கல் சரியாகக்கூடிய அளவுக்கு எளிமையான சிக்கலா? அதாவது இப்போ எல்லாருமே அவங்களுடைய கட்சிகளுடைய நிலைமைகளை பற்றி பேசுகிறார்கள். நான் இந்த விவாதத்தினுடைய நோக்கத்தை பற்றி பேச ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு, ஆனால் எங்களை மட்டும் அழைத்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்குறீங்க. திமுக, அண்ணா திமுக இவர்கள் ஏதோ மிகப்பெரிய இயக்கங்களை போன்றும் இல்ல, அதிமுகவையும் அதிமுக பேசும்போது நான் முடிச்சறேன். இல்ல இல்ல நான் உங்களுக்கு நீங்க உங்க கேள்வி புரியுது. இல்ல இல்ல உங்களுக்கு புரியுது முக்கியம் இல்ல, நான் மக்களுக்கு சேர்த்து சொல்றேன். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்த விவாதங்கள் இங்க நடக்கலையா? அதிமுக என்னுடைய கருத்தே வேற. என்ன சொல்றேன்னா 2016 தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது இந்த விவாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் அழைத்திருக்கக்கூடிய இந்த அழைப்பாளர்களை பார்க்கின்ற ஏதோ இந்த இயக்கங்கள் எல்லாம் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கங்கள், நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறீர்கள். எனக்கு முன்னாடி அதிமுக வந்து நாங்கள் தனித்து நின்று வெற்றி பெறுவோம் சொன்னப்ப அதிமுகவால் வெற்றி பெற முடியுமான்னு கொஸ்டின் பண்ணிருக்கோம், விவாதிச்சிருக்கிறோம். அதிமுக பிறகு வந்து கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் எதிர்க்கட்சிகளே எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்னதை விவாதிச்சிருக்கிறோம். திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை சொன்ன நேரங்கள்லாம் திமுகவையும் அதிமுகவையும் விமர்சிச்சிருக்கிறோம். மாற்று அணி அப்படின்ற ஒன்றுன்றது எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர விடாம தடுக்கிறாங்கன்னு கருணாநிதி அவர்கள் சொன்ன நேரத்தில் அதை விவாதிச்சிருக்கோம். அதிமுகவும் திமுகவும் ஒரு விவாதத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிமுக திமுக பங்கேற்ற விவாதங்கள்ல நீங்களும் பங்கேற்றிருக்கிறீங்க, பாமகவும் கலந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த விவாதத்துடைய மையம் என்பது
மாற்று மாற்று மாற்றுன்ற வாதம் தேர்தலுக்கு முன்னால் வருது. அந்த வார்த்தை திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்று, அதற்கு மாற்றாக ஒரு சக்தியை உருவாக்கும்ன்ற பேச்சு வருது. அப்படி பேசக்கூடியவர்களிடத்துல ஏன் ஒற்றுமை இல்லை? ஏன் அவர்களால் ஒன்று சேர முடியவில்லை? தேவை இருக்கா இல்லையா? ஒரு இருங்க, நான் முடிச்சிடுறேன். ஒரு ஊடகத்தினுடைய தர்மம் என்பது விமர்சனம் செய்வது மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கான தேவை என்ன என்பதை முன்னெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு ஊடகத்திற்கு என்பதை மறந்து விடாமல் நான் ஒரு செய்தியை சொல்றேன். இதை ஏற்றுக்கொள்கிறா என்பதை பதில் சொல்லணும். நீங்கள் என்னை விருந்தினராக அழைத்திருக்கிறீர்கள். அழைத்த இடத்தில் உங்களிடம் நான் கேள்வி கேட்க முடியாது. தாராளமா கேட்கலாம். 50 ஆண்டுகளாக 2 இயக்கங்கள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை மாற்றி ஒரு புதிய அரசியல், ஒரு புதிய ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அது நாங்கள் நினைப்பது சரியா தவறா? எங்களுடைய நோக்கத்தை சரி தவறு அப்படின்னு சொல்றதுக்கு நான் பார்வையாளன் தான். என்னுடைய சொந்த கருத்துக்கள் சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. அது ஒரு நெறியாளர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கவும் கூடாது. அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன். அது கேள்விக்கு பதிலுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு மாற்றம் வரணும்னு சொல்றீங்களே, நீங்க மாற்றுக்குன்னு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறீங்களே, மாற்ற சொல்ற யாரும் இதுவரையில் ஒரு சின்ன கட்சி கூட உங்க ஆதரவை, உங்க வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளலையே. உங்க கூட்டணியில் இருக்கிறவங்களும் ஏற்கல, நீங்க நடத்துற சமூக கூட்டணியில் இருக்கிறவங்களும் ஏற்கல, இதுவரையிலும் ஒரு கட்சியும் அதை ஏற்கலையே. அது ஏன்னு நான் கேட்டேன்னா அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுங்க? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் இப்ப நான் சொல்றேன். 2011 முதல் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பாதைக்கு சென்றது. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து விலகி போய் வேறொரு இயக்கம் எதிர்க்கட்சியானது. அடுத்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. எங்களை எல்லாம் நம்பி, இங்க இருக்கக்கூடிய இயக்கங்களை போன்றவர்களெல்லாம் நம்பி ஒவ்வொரு முறையும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவர்கள் இன்றைக்கு வீதி வீதியாக சென்று மக்களை நாடி செல்லக்கூடிய நிலைக்கு கொன்று சென்றது யார் என்று சொன்னால் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அரசியல். இல்ல நான் சொல்றேன், எங்களுடைய அரசியல் இவ்வளவு நல்ல அரசியல் இல்ல, இவ்வளவு வலுவான ஒரு ஒரு அரசியல் சொல்றீங்க. சொல்றேன் இவ்வளவு வலுவா வெற்றி பெற்று வந்தவங்களை இதுவரையிலும் தயவு செய்து நீங்க வேட்பாளர் அறிவிச்ச 6 மாதம் ஆகியும். ஒரு நிமிடம் இருங்க. எந்த தேர்தலில் 6 மாதத்திற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய கூட்டணிகள் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒண்ணு சொல்லுங்க. எந்த தேர்தல்ல தமிழ்நாட்டுல 6 மாதத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க? எந்த தேர்தல்ல தமிழ்நாட்டுல 6 மாதத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க? கண்டிப்பாக எந்த தேர்தல் சொல்லுங்க. ஒரு வருடத்துக்கு முன்பு எந்த தேர்தல் தேர்தலில் பிரதமர் வேட்பாளரை அறிவித்த போது தமிழ்நாட்டுக்கு வாங்க. நீங்க தமிழ்நாட்டு தானே சொன்னீங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைஞ்சதா நீங்க தானே கேக்குறீங்க. மீண்டும் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்னைக்கு பேசுனாங்க, அண்ணன் பேசினார், அண்ணன் ஞானசார் என்ன பேசினாரு, சேகரன், இவர்கள் மாறி மாறி தங்களுக்குள்ள குறைகளை சொல்லுகின்ற பொழுது இது என்ன செய்தியாகப்படுகிறது என்று சொன்னால், தேவையில்லாம இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. 2 இயக்கங்கள் ஒன்னு சொல்லுவாங்க, ஒரு தேர்தல் வந்துட்டா உங்களுக்கு இதே கவலையோட ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு உங்கள்ட்ட பதில் இல்ல. நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. 2 கேள்விகளை முன்வைத்தேன். நான் முன்னாடி ஒண்ணே சொல்றேன். இப்ப நீங்க கேட்ட கேள்வியிலிருந்து பொருள் படக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க, உங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல்ல இல்ல திருபாலு, நீங்க ஒரு நிமிஷம் நிதானம், ஒரு நிமிஷம். நான் சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க, நீங்க நிறைய ஒரே ஒரு கேள்வி நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க. நான் கேக்குற ஒருக்கு நேரடியா வர மாட்டீங்க. அதாவது எங்கள் மீது பல விமர்சனங்கள் எங்கள் மீது வந்தாலும் மிக முக்கியமான ஒரு விமர்சனம் என்னன்னா, தேர்தல் வருகின்ற பொழுதெல்லாம் மாறி மாறி கூட்டணி அமைக்கக்கூடிய அடுத்து இதெல்லாம் வேணாப்பா, எங்களுடைய தலைமையில் நாங்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு அரசியல் பாதையை வகுத்து இப்படி செல்லணும் நாங்க போகின்ற பொழுது இதையும் விமர்சனம் செய்து உங்களோட யார் வந்திருக்கா, நீங்க இப்படி போறீங்களா, என்ன சொல்ல வருகிறீர்கள்? நீங்க கட்டாயம் சொல்லுங்கள், உங்களுடைய விமர்சனங்களை நாங்கள் அகமகிழ்ந்து வரவேற்கிறோம். அதே வேளையில் நீங்க என்ன மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்ட முற்படுறீங்கன்னு சொன்னா, அதிமுகவை நாங்கள் விமர்சிக்கிறது இல்ல, திமுகவை நாங்கள் விமர்சிப்பதில்லை. திமுகவை விமர்சிக்கிறது இல்ல, காங்கிரஸ் பாரதிய இருந்தா விமர்சிக்கிறது இல்ல, ஏதோ பாமகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் இவங்க சொல்றதை மட்டுமே விவாதத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு நீங்க மாத்துறீங்க. இந்த விவாதத்தை மடமாற்றம் நாம பேசலாம். ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க, பேசிட்டு அப்புறமா சொல்லக்கூடிய செய்தியின் மூலமாக இது என்ன செய்தியை புலப்படுத்துனா, திமுக அதிமுக இல்லாம அவருடைய ஆதரவு இல்லாமல் நீங்கள் செயல்படுவது என்பது கடினம். அதை பாத்துங்க. நாடாளுமன்ற தேர்தலில் இல்லாமல் எப்படி வெற்றி பெற முடியும்? தவறு. இயக்கம் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது. ஏன் பண்ணக்கூடாது? ஏன் அதற்கான முயற்சி எடுக்க கூடாது? நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு விஷயம் இந்த இயக்கங்களை இது போன்ற முயற்சியை ஒரு சில நாட்களுக்கு நடவடிக்கைகள்
சமீப காலம் நான் புதிய தலைவர் என்று சொல்ல சில நாட்கள் சமீப காலமாக ஊடகங்களில் பரவிக் கொண்டிருக்கிறது. இதை ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சூழ்ச்சி தான் இந்த விவாதம். என்னுடைய கருத்து. மகிழ்ச்சி. அது விவாதம், அது ஊடகங்களை தாக்குவது என்பது மிக எளிது. பொதுமைப்படுத்தி வலையில் விழுந்துட்டீங்கன்னு சொல்றேன். நீங்க திட்டமிட்டு செய்றீங்கன்னு சொல்ல உங்க விமர்சனத்தை வலையில் நீங்க விழுறீங்க. உங்க விமர்சனத்தை நான் வரவேற்கிறேன். உங்க விமர்சனத்தை நான் நீங்க எப்படி அகமகிழ்ந்து விமர்சிக்கிறீங்களோ மகிழ்ந்தீங்களோ அதே மாதிரி நான் வரவேற்கிறேன். இது மகிழ்ச்சி. நீங்க மற்ற கட்சியை விமர்சிச்சது மாதிரி உங்களை விமர்சிக்கவே கூடாது. அதாவது தமிழ்நாட்டில் you are wrong. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் யாரை வேண்டுமானாலும் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாவற்றையும் விமர்சிக்க பொறுத்தவரையில் எல்லாவற்றையும் விமர்சிக்க நீங்க மதுவிலக்கு கோரிக்கை முன்வைச்சா டாக்டர் ராமதாஸ் முன்வைத்தால் அதை விமர்சித்தா அது சரி. மற்ற பிரச்சனைகளை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில பல தருணங்கள்ல இதுவரையிலும் டஜன் கணக்கில் என்னால சொல்ல முடியும். இதே அவர் சமீப காலமாக இந்த டாக்டர் ராமதாஸ் வெளியிட்ட மக்கள் நலன் சார்ந்த பல கருத்துக்களை விவாதமாக எடுத்துக்கொண்டு காலை முதல் மாலை வரையிலும் பல ஊடகங்கள்ல விவாதிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய கருத்து இதுக்கு நீங்க நோக்கம் கற்பிக்கிறத வந்து நான் மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். திருமணி நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்த தவறாக புரிந்து கொண்டு என்னுடைய பதில்களை பதிவு செய்றீங்க. அது கேள்விக்கு பதில் இல்லாம எதிர்கேள்விகள்ல அவர் போறாரு. மகிழ்ச்சி. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த விவாதத்தினுடைய மைய பொருள் என்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி வந்தது. அது 2 இடங்களில் வெற்றி பெற்றது. ஏன் இப்போது அந்த குரல்கள் எழுகின்றன? இதற்கு மாற்று வேண்டும் அப்படின்ற குரல் எழுகிறது. அப்படி எழக்கூடிய குரல் ஒரே குரலாக இல்லை, ஒரு அணியில் திரள முடியவில்லை. அதற்கு என்ன காரணம்? டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து தலைவர்களுடைய ஈகோ ஒரு காரணம், அதை நம்ம மறுக்க முடியாது. இரண்டாவது வந்து இப்போ நீங்கள் மாற்றுன்னு சொல்றது வந்து வெறும் மாற்றுன்றது வந்து கொள்கை சார்ந்த மாற்றா இருந்தால் தான் அது வந்து உங்களுக்கு லாங் டேர்ம்ல நிற்க முடியும். பெரிய கட்சிகளால் கைவிடப்பட்டவர்கள் சிச்சி இந்த பழம் புளிக்கும் என்று அந்த நோக்கத்தில் மாற்று என்ற ஒன்றை பேசுவதும், வேறு அதை தாண்டி வந்து 3 மாதங்களுக்கு முன்னால் ஒரு பிரச்சனை கையில் எடுத்துட்டு மாநிலத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிறது. உதாரணத்துக்கு மதுவிலக்கு பிரச்சனை எடுத்துக்கோங்க. ஒரு 3 வாரம் தமிழ்நாடு பற்றி எரிந்தது. திடீர்னு அது வந்து அசம்பிளி ஆரம்பிச்ச உடனே அடங்கி போச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த அரசாங்கம் தெளிவாக தன்னுடைய மதுவிலக்கு கொள்கையை வெளிப்படுத்திய பிறகு அசம்பிளி தொடங்குறதுக்கு முன்னால மாநிலத்தையே உலுக்கிய அந்த போராட்டம், அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்த பிறகு ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட இல்ல. நீங்க வந்து முடிச்சிடறேன் சார் ப்ளீஸ், நான் முடிச்சிடறேன். மாணவர்கள் தெருவில் வந்து போராடினாங்க. 1.5 மாதங்கள் வந்து பச்சை பெண் கல்லூரி மாணவர்கள் சிறையில் இருந்தாங்க. அசம்பிளி முடிஞ்ச பிறகுதான் அவங்க வெளியில வந்தாங்க. அந்த ஒரு இஷ்யூ சார்ந்த ஒரு விஷயத்தை கூட முன்னெடுத்துட்டு போக முடியாததுக்கு யார் காரணம்? வெறும் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று என்றது பேசுவது என்பது வார்த்தை அளவில் இருந்தால் பலன் கிடையாது. ஒரு இஷ்யூ உங்களுக்கு இருக்குது, நீங்க ரிவால்வ் ஆகிறதுக்கு ஒரு இஷ்யூ உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அதை செய்ய முடியல? திடீர் என்ற நிலைப்பாடுகள் மாறுவதற்கு என்ன காரணம்? ஆகவே இந்த மாற்று என்பது வெறும் வார்த்தை அளவில் இருந்தால் போதாது, இஷ்யூஸ் கையில இருக்கும் போதும் அதை உங்களால எடுக்க முடியல. இன்னும் 5 மாதங்கள் இருக்கின்றன. 1 week is a long period in politics. யார் யாரோட சேருவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. திமுகவும் அண்ணா திமுகவும் சேர மாட்டாங்க. மற்றபடி யார் வேணா யார் கூட வேணா சேருவாங்க. இந்த வைகோவோட தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் கூட யார் கடைசி வரையில் அந்த 4 கட்சி கூட்டணியில் அவருடன் இருப்பார்கள் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த கள நிலவரத்தில் இப்ப வந்து ஃப்ளூயிடா இருக்குது சிச்சுவேஷன். அத நாங்க உறுதியாக சொல்றோம். இந்த அரசியல்வாதிகள் லவ்லியும் பாலிடிக்ஸ்லயும் இல்லன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா இல்லன்னா அர்த்தம். இத நீங்க that is my final word. அதனால இது மாதிரி நீங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி வச்சிட்டு இனிமே வந்து அது எதிர்க்கட்சிகள் ஏன் ஒன்றுபடவில்லை அப்படின்னு கேட்டாலோ, அல்லது மாற்று அப்படின்னு பேசுறவங்க ஏன் ஒரு புள்ளியில் சந்திக்கல? எல்லாரும் மதுவிலக்கு வேணும்ன்றதுல உடன்பாடு இருக்கு. நீங்க தான மாநிலத்தை அதிகாரிகள் அவையில் இருக்கிற 4 பேருக்கும் உடன்பாடு இருக்கிறது. ஈழத்தமிழர் பிரச்சனை வந்தா அதுல 4 பேருக்கும் கரிசனம் இருக்கிறது. காவேரி பிரச்சனை 4 பேரும் ஒரே கருத்தை சொல்றாங்க. திமுக அதிமுக விமர்சிக்கிறதுல 4 பேருக்கும் ஒரே கருத்து இருக்கு. அப்படி ஒற்றை புள்ளியில் இருப்பவர்களால் ஏன் ஒன்று சேர முடியவில்லை அப்படின்ற விவாதத்தை வைத்தாலே அந்த விவாதமே ஒரு நோக்கம் கொண்டது அப்படின்னு திரு பாலு சொல்றது. அது வந்து பாலு வந்து கொஞ்சம் ஐ மீன் அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் நான் பாக்குறேன். பாலு வந்து சொல்லிட்டாரு வழி, அவரே அதை உணர்ந்துதான் சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. பட் அவர் வந்து திமுக சொல்லிதான் இந்த விவாதம் நடக்கிறதுன்றதெல்லாம் வந்து அது அவருக்கே தெரியும். அவர் சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மைன்னு. அது வந்து சொல்றேன்.
அப்படி உங்களுக்கு பொருள் பட்டிருந்தால் தயவு செய்து என்னுடைய நோக்கம் அது அல்ல. என்னுடைய நோக்கம் பாலு வந்து ஒரு இயக்கங்களை ஒதுக்கிவிட்டு பாலு வந்து ஒரு சீசன் அப்படி சொன்னது எனக்கு வந்து இல்ல நான் சொல்றேன் பாலு வந்து ஒரு சீசன்ட் பாலிட்டிஷியன் ஒரு நல்ல வழக்கறிஞர் விரும்பல. அவர் வந்து அது சொன்னதை நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் நினைக்கிறேன். இது விவாதத்தோட திசை மாறுவது நல்லதல்ல. திருமணி உங்கள்ட்ட இருந்தே தொடங்கலாம். ஒன்று, எதிர்க்கட்சிகளிடம் அல்லது மாற்று பேசக்கூடிய கட்சிகள்கிட்ட ஏன் ஒரு காமன் அஜெண்டா வரல? அப்படி வராம போறதுக்கான அடிப்படை காரணம் என்ன? நம்ம முதல்ல பேசினதான் ஈகோ பிளேஸ் அ பிக் ரோல். நீங்க வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ பர்சனாலிட்டி ஓரியன்டட் பாலிடிக்ஸ் தான் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க. இப்ப கலைஞரையும் ஜெயலலிதாவும் விட்டோம்னா இப்ப மற்ற இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர்களும் பாத்தீங்கன்னா யாரு? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு, விஜயகாந்துக்கு அந்த கனவு இருக்கிறது, வாசனுக்கும் இருக்கிறது. பட் விஜயகாந்த் வந்து கூட்டணியில இருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. விஜயகாந்த் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது சிந்தாதிரிப்பேட்டையில் அவர்கள் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்ட பொழுது வெளியில வந்து செய்தியாளர்களிடம் சொன்னது வந்து நான் அந்த கூட்டணியில இல்லைன்றார். அவர் தொடர்ச்சியாக அவர் பேசக்கூடிய பேச்சுக்களை பார்த்தால் என்டிஏன்றது ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கான்றது நமக்கு தெரியல. இந்த டீ பார்ட்டியை பத்தி நீங்க பேசுனீங்க. அதாவது வந்து வாஜ்பாய் காலத்தில் இருந்ததுக்கும் இப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முறை கூட வந்து என்டிஏ கூட்டத்தை அவங்க அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு நடத்தவில்லை. இன்ஃபேக்ட் வைகோ வெளியில வரும்போது சொன்ன முக்கியமான ஒரு காரணம் வந்து ஒரு முறை கூட வந்து என்டிஏ கூட்டம் நடக்கலன்னார். ஸோ என்டிஏன்றது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிராக்டிக்கலி இன்னைக்கு கிடையாது. ஏன்னா பிஎம்கே கிடையாது. பிஎம்கே வெளிப்படையாவே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டெல்லியில இருக்கும் இங்க இல்லைன்றாங்க. அவங்க 6-7 மாசமா பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. வைகோ வெளியில போயிட்டாரு, விஜயகாந்த் ஆல்மோஸ்ட் இல்ல. மற்றபடி யார் இருக்கா அந்த பார்ட்டில? அவங்க தான் கிளைம் பண்றாங்களே ஒழிய இவங்க எங்க கூட இருக்காங்க என்று. என்டிஏன்ற தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நான் என்டைட்டி. அது சேகர் தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். சேகர், இப்ப ஆல் இண்டியாவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் ரெகுலர் மீட்டிங் நடக்கல, அதனால இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து சில கட்சிகள் வந்து இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாமக டெல்லியில் இருக்கிறதாகவும் தமிழ்நாட்டில் இல்லை என்றும் சொல்லுகிறது. சரி, இப்போ இல்லை, உங்களுடைய வாதத்துக்காக சந்தோஷத்துக்காக இல்லைன்னு வச்சுக்கோமே. ஆனால் விஷயம் என்னன்னா, பாலு சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு முன்னாலே வருத்தத்துக்குன்னு சேர்த்துக்கலாம்ல. இல்ல உங்களுடைய எங்களுடைய நாங்க நிச்சயமா சொன்னா அவர் எதுக்கு வந்து சந்தோஷம் வருத்தன்றது வந்து போன நாடாளுமன்ற தேர்தல் அனுபவத்திலிருந்து தான் சொல்றாரு. நாடாளுமன்ற தேர்தலையும் பாமக வந்து முதல்லயே வேட்பாளர்கள் அறிவிச்சாங்க. ஆனா அந்த கூட்டணியில தான் பின்னால தொடர்ந்தாங்க. அதே மாதிரி இப்பவும் கூட செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிற அனுபவத்திலிருந்து தான் அவர் சொல்றாரு. இல்ல அவங்க பாஜக கூட்டணியில தொடர்றதுக்கு பெரும்பாலான வாய்ப்பு இருக்குன்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. இப்ப இல்ல எப்படி நீங்க சொல்றீங்க இவர் வந்து ஆபத்து? நான் ஒரு இதை கேட்டேன். டாக்டர் ராமதாஸ் இந்த அரசை, குறிப்பா நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் வந்த அரசை தொடர்ச்சியா விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அது ஈழத்தமிழர் பிரச்சனையில காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னார். காவேரி பிரச்சனையிலும் விமர்சிக்கிறார். ஹிந்தி சமஸ்கிருதம் விமர்சிக்கிறார். மாட்டுக்கறி, மதச்சார்பின்மை, மதவெறி பேச்சுக்கள் வர்றப்ப விமர்சிக்கிறார். இவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு அவரோட கூட்டணியில் இருப்பாரு, அவர் மாற்றிக்கொள்வாரு. ஒரு முதலமைச்சர் வேட்பாளரையும் அறிவிச்சுட்டு மாற்றி பார்த்து சொல்லுவீங்களா? அதுல என்னன்னா, முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திரு அன்புமணி எப்போதாவது இந்த விமர்சனங்களை செய்திருக்காரா? அவர் எங்கேயாவது பேசியிருக்காரா? நீங்க சொல்லுங்க. பாஜக விமர்சிச்சு ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொல்ல முடியுமா? அவர்தான் வேட்பாளர். பெரியவர் சொல்ற கட்சியோட நிறுவனர் சொல்றதை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. அவர் அறிவிச்ச வேட்பாளர் சொன்னாதான் ஏத்துப்பீங்கன்றது எப்படி புரிஞ்சுக்க? நிறுவனர் வந்து அறிக்கை விடுறதுக்கு தாங்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம். வேட்பாளர் தான் முதலமைச்சர் கையெழுத்து போட போறது யாருங்க? முதல் கையெழுத்து பேனா அவர் தானே கொடுத்திருக்காரு. பேனா எங்க கொடுக்க போறாரு? நீங்க வந்து முதல் கையெழுத்து யார் போட போறா? அவர் பேசணும்ல. அவர் எங்கேயாவது பாஜகவை விமர்சித்து பேசுறாரு. பாஜக ஜெனீவால பேசியிருக்கிறாரு. அன்புமணி வந்து ஈழத்தமிழர் பிரச்சனையில பாரதிய ஜனதா அரசாங்கம் எடுத்த நிலைப்பாடு தவறு அப்படின்றத விமர்சனம் செய்து பேசியிருக்கிறாரு. நில மசோதா வந்து அதை எடுத்து பேசியிருக்கிறாரு. நீங்க நில மசோதாவில் வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்க பாரதிய ஜனதா தவிர மற்ற எல்லாருமே பேசியிருக்காங்க. அதனால அது வந்து ஒரு காரணம் இல்லை. இன்னைக்கு நீங்க மற்ற கொள்கையில இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, வரிசைட்டிங்கல்ல, நீங்க வந்து மாட்டிறைச்சி பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய மதவாத செயல்பாடுகளாக இருக்கட்டும், இதை வந்து எங்கேயாவது அவர் கண்டிச்சிருக்காரு அல்லது அதை வந்து விமர்சித்து பேசியிருக்காருன்னு சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாட்டிற்கு இவர்கள் வந்து அதற்கு சான்றிதழ் வழங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை நாங்கள் எதிர்பார்க்கல. இன்னும் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். எல்லா இயக்கங்களையும் சொல்றப்ப நாங்க இன்னைக்கு சொல்றோம்,
நீங்க கேட்கக்கூடிய கேள்வி. நீங்க வேணா எல்லா இயக்கங்களையும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களை கூப்பிடுங்க, நாங்க கையெழுத்து போட்டு தரோம். இன்னைக்கு 6 மாதம் முன்னாடி எங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்பதை நாங்க தெளிவா சொல்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருங்க, தமிழ்நாட்டுல நீங்க இப்ப பேசும்போது நிறுவனர் போடுற கையெழுத்துக்கு வந்து வேல்யூ இல்ல, நீங்க கையெழுத்து போட்டு என்ன பண்ண இல்ல நான் பாருங்க, மீண்டும் பாருங்க, இது ஒரு விவாதம், எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பொறுப்புணர்ச்சியோடு நான் பேசுறேன். நீங்கள் செய்யக்கூடிய நகைச்சுவை உங்களை மீண்டும் அது தாக்கும் என்பதை புரிந்து கொண்டு பொது விவாதம். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு விஷயத்தை பிப்ரவரி மாதம் கையில் எடுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எங்களுடைய நோக்கம் இப்படிதான் தேர்தலை சந்திக்க போகிறோம் என்ற ஒரு திட்டத்தோடு நாங்கள் செயல்படுகிறோம். மற்ற எல்லா இயக்கங்களும் எந்த இயக்கத்தையும் தமிழ்நாட்டில் இன்க்ளூடிங் விடுதலை சிறுத்தையை கூட நாங்கள் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. 2 இயக்கம், திமுக, அண்ணா திமுக, அந்த 2 இயக்கங்கள் மட்டும்தான் எங்களுடைய இலக்கு. மற்ற இயக்கங்களை பற்றி பேசுவதற்கான சூழல் இது புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களுக்கு என்னன்னா, இவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன, இவர்களை குறை சொல்வது என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் இலக்குல நீங்க தெளிவா இருக்கீங்க, அவங்களுக்கு இருக்கிற தெளிவு ஏன் உங்களுக்கு இல்ல? இல்ல, நான் தெளிவை பத்தி நான் ஒண்ணும் விமர்சிக்கவே இல்லைங்க. அவங்க நகைச்சுவை நாங்க என்ன சொல்றோம், ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேங்க. நீங்க பாஜகவை முதலமைச்சர் வேட்பாளர் ஏன் விமர்சிக்க மாட்டேன் என்கிறார். எனவே நீங்க வந்து அதுல இருக்கிறீங்கிறத மட்டும்தான் நான் சொல்றேனே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அதாவது பாஜக என்ன நினைக்குதுன்னு பாப்போம். அதாவது நாங்க எங்கள் நிலையில் மாற்றம் இல்லை அப்படின்னு பாலு சொல்றாரு. இல்ல, ஒரு கதவு மூடின மாதிரி இருக்கு, இன்னொரு கதவு திறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ரவிக்குமார் சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது மணி முதல்ல ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னார், கொள்கை சார்ந்த கூட்டணிகள் தான் வந்து ஒன்று சேர முடியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் சரித்திரத்தில் வரிசையாக பார்த்துருந்தா கொள்கைகள் எல்லாம் தனியாக ஓரமாக தேர்தல் கூட்டணிக்கும் கொள்கைக்குமே கிடையாது. அப்புறம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு, கொள்கையெல்லாம் விட்டுட்டு எதுவும் வராது. ஒரே கொள்கை இருந்தால் அது ஒரு கட்சியாக தான் இருக்கும். இவ்வளோ கட்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து கொள்கை சார்ந்த கூட்டணிங்கிறது இல்லை. ரெண்டாவது வந்து இந்த இந்த கூட்டணிகளை பற்றி பேசுகின்ற ஆரம்ப காலத்தில், குறிப்பாக ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் மிக அதிகமாக தன்னுடைய உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அதே கருணாநிதி கூட விடுத்தார். இந்த அதிமுகவுடைய அரசை அத்தனை எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கிறது. ஒரு சில கட்சிகள் நாளைக்கு கூட்டணிக்கு போக வேண்டும் என்று தனியாக ஒரு தனி அஜெண்டா துண்டு போட வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகளை தவிர, அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே எதிர்பார்க்கீங்க, எங்கள்கிட்ட வாங்க, கார் வாங்க, எங்கள்கிட்ட வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க யாரும் போக தயாராக இல்லை. ஒவ்வொரு கட்சியும் ஆட்சியினுடைய அதிகாரத்தை நோக்கித்தான் போகணும், கட்சி நடத்த முடியாது இல்லைன்னா. ஆனால் இறுதியிலே கூட்டணி தேர்தல் என்கிற அறிவிப்பு வருகின்ற போது எப்படி மாறும் என்பது சொல்ல முடியாது. யாருமே அதுக்கு கேரண்டி தர முடியாது. ஆனால் அந்தந்த கட்சிகள் தங்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் முதல்வராக வச்சு அதுக்காக அவங்க வந்து பேஸ் பண்றாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. பிஜேபி தன்னுடைய இயக்கத்தை வலுவாக 51 லட்சம் உறுப்பினர்கள், அதற்கான ஒரு கூட்டம், அதை வலுப்படுத்த ஒரு கூட்டம், அதற்கு பின்னாலே வந்து 7 லட்சம் சொன்னது மாதிரி தான் இல்ல. அதாவது இந்த 7 லட்சம் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தது சொன்னீங்க. அதாவது குணா அவர்களே, இந்த மாதிரியாக ஒரு ஃபிகரை சொல்லி மற்ற கட்சிகள் எல்லாம் சொன்னதாலே உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகம் நியாயமானது. ஆனால் எங்களுடைய உறுப்பினர் பட்டியல் வந்து ரெடியா இருக்கு. அதை வெரிஃபை பண்ணி உறுப்பினர் கூட்டத்தை நடத்தியிருக்கோம். அது மட்டும் இல்ல, 1 லட்சம் உறுப்பினர்களுக்கு ஒரே ஒரு துணை கேள்வி, கட்சிகள் சொல்ற கணக்கு பார்த்தா தமிழ்நாட்டு மக்கள் தொகை 2-3 மடங்கு இருக்கு. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன் போனா. அதாவது 1800-266-2020 நம்பருக்கு நீங்க அடிச்சீங்கன்னா உங்க செல்லுல இருந்து நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பதிவு எண் வரும். மறுபடியும் நீங்க அடிங்க, நீங்க உறுதி செய்யப்பட்டு விட்டீர்கள் வரும். 1 மாசம் கழிச்சு அடிங்க, அதே நம்பர் தான், ஏற்கனவே மெம்பர் ஆயிட்டீங்கன்னு வரும். அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்கோம், 1800-103-4411. இதுல ஒரு இலவச விளம்பரம் மாதிரி இல்ல, விளம்பரம் இல்ல. நீங்க இதே மாதிரி விமர்சனம் செய்பவர்கள் அந்த நம்பருக்கு அடிச்சா நீங்க உறுதி செய்யப்பட்டு, அதாவது பொய்யாக போலியாக செய்ய முடியாது. ஏதோ தட்டுனா இல்ல, இந்த நம்பர் தட்டுனா தான் வரும். திருசேகர், அப்படி மிஸ்ட் காலோ அல்லது புதுமையான முறையிலோ உறுப்பினர் சேர்க்கிறீங்க, பலம் அடைந்திருக்கிறோம், அது மூலமா நீங்க சொல்ல வர்றீங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் திரு அன்புமணி அவர்கள் தலைமை ஏற்றோ அல்லது விஜயகாந்த் தலைமை ஏற்றோ ஒரு அணிக்கு போற வாய்ப்பு இருக்கா? அல்லது உங்கள் தலைமையில் அணி நாங்க வளர்ந்துட்டோம், நாங்க பிகம் எ பிக் பிரதர் அப்படின்றது மாதிரி
ஒரு நிலைப்பாட்டை எடுக்க போறீங்களா? இல்ல இப்ப முதல்ல நான் ஏற்கனவே சொன்னதான் திருப்பி சொல்றேன். இப்ப பிஜேபி தன்னுடைய பலத்தை உறுதி செய்து கொள்கிறது, வலுப்படுத்துகிறது, இயக்க ரீதியாக விழுகிறது, 63,000 பூத்துக்கு ஆள் தயார் பண்ணி கொண்டிருக்கிறது, 15 உறுப்பினர்களை சேர்த்து கொண்டிருக்கிறது பூத்துக்கு, என்னதெல்லாம் விவரத்தை நான் இப்ப சொல்றேன், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அன்புமணி என்ன பண்ணுகிறார், பிஎம்கே என்ன பண்ணுது, அவருடைய முதல்வர் வேட்பாளர் அவர் வலுவானவர், நாங்கள் தனியாக இருக்கிறோம், எங்களால முடியும், பல்வேறு கட்சிகளை நாங்கள் சாய்த்து இருக்கிறோம், பல்வேறு கூட்டணிகளை உருவாக்கி இருக்கிறோம், அவர் வலுப்படுத்தி இருக்கார். தமாக என்ன சொல்லுது, நாங்கள் கூட்டணியுடைய ஆட்சியிலே வருவோங்கிறோம். ரவிக்குமார் 4 கட்சிகளோடு சேர்ந்து அவர் ஒரு கூட்டணியில் வருவேன் என்று சொல்கிறார். அந்தந்த கட்சிகளுடைய செயல்பாடுகள் என்ன, தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், தங்களுடைய முதல்வராக இருக்க வேண்டும், இதுதானே. இது எப்ப இது ஒரு முடிவுக்கு வரும்? தேர்தல் அறிவித்த உடனே இந்த தயாரிப்புகளுக்கு ஒரு முடிவுக்கு வரும். அப்ப என்ன ஆகும், தனியாக போவதா கூட்டணிக்கு வருவதா என்ற ஒரு இறுதி முடிவு தெரியும். அப்பதான் நம்ம பார்க்க முடியும். அதுவரையில தயாரிப்பு வேலைகள் தான், அப்போ பலப்படுத்துகின்ற வேலைகள் தான். இப்ப நீ நடக்கிற தயாரிப்பு வேலைகளுக்கு பொருளே இல்லை, எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்றது மாதிரி நிச்சயமாக எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த வலுவானது என்னுடைய 51 லட்சம் 60 மாறி நான் 63,000 பூத்துக்கு ஆள் போட்டு வந்தால் நிச்சயமாக நான் 120 சீட்டை எங்க கட்சி எனக்கு இந்த விவாதங்களை கேட்கிறப்ப எனக்கு என்ன ஒரே ஒண்ணு புரியலன்னா, அது அதிமுக திமுகவோட உறுப்பினர் எண்ணிக்கை மட்டும் குறைஞ்சிட்டு இருக்கிறது மாதிரியும் மற்ற கட்சிகளோட உறுப்பினர் எண்ணிக்கை கூடிட்டே இருக்கிறது மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் வருது. உங்க இம்ப்ரெஷன் தவறு. ஏன்னு கேட்டா நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நான் சொன்னது நாங்கள் எவ்வளவு பேர் ஆக்கி இருக்கிறோம் என்பது. மக்கள் நாங்க எவ்வளவு பேர் ஆக்கி இல்ல ரவிக்குமார், இது சாதாரணமாக ஏற்கனவே மற்ற கட்சிகளிடம் கேட்டு புளித்து போன ஒரு விஷயம் என்பதாலே உங்களுக்கு ஒரு மாதிரியான விஷயமாக தெரிகிறது. நாங்கள் சொல்வது, நாங்க உண்மை எங்கெல்லாம் பார்க்கலாம் சொல்ல, எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பலம். எதுக்கு சொல்கிறேன் கேட்டா, இந்த தயாரிப்பு வேலைகள் முடிந்து சக்தி என்ன என்று தெரிகின்ற போது சொன்னார்ல, பார்கெனிங் கெபாசிட்டி, அது ஒரு கட்சிக்கு எப்போது வருகிறதோ அப்போது கூட்டணிகள் மாறும். அப்போது இது அதுவரை தயாரிப்பு தான். இந்த தேர்தல் கடந்த தேர்தல்களிலிருந்து சற்று மாறுபட்ட ஒரு தேர்தல். திமுக அதிமுகவை பார்த்தீர்கள் என்றால், ஆட்சியில் இல்லாத போது அந்த இயக்கம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் அறிவாலயத்திலோ அல்லது ஜெயலலிதாவுடைய கூடக்கூடிய அணி, இந்த முறை அது இல்லை என்பதை கவனிக்கணும். திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த இயக்கமும் அவர்களோடு சேர்வதற்கு இன்றைக்கு தயாராக இல்லை. இது ஒரு பெரிய மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி. நாங்கள் தான் முதல்ல சொன்னோம், திமுகவோடு அதிமுகவோடு அணி சேர மாட்டோம் என்று சொன்னோம். இன்றைக்கு எல்லோரும் சொல்கிறார்கள், இந்த 4 சொல்றீங்களே, இவர்கள் கூட சொல்கிறார்கள் நாங்கள் திமுக அதிமுக இல்லாமல் செய்வோம் என்று சொல்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஒரு அரசியல் உருவாக போகிறது. இந்த தேர்தலில் திமுக என்பது பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு அரசியல் ஆய்வாளர்கிட்ட கேட்போம். பாமக எடுத்த ஒரு நிலையின் காரணமாகத்தான் இன்னைக்கு திமுக தனிமைப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு வாதமும், வழக்கமாக தேர்தல் கூட்டணி அப்படின்னு வர்றது ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றுபடுவது, இப்ப அது மாதிரி நடக்காம பல முனைகள்ல தாக்குதல்கள், பல முனை முயற்சிகள் நடக்கிறத வெறும் முஸ்தீபுகள் அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது இதே மாதிரியான ஒரு பலமுனை போட்டி, பாஜக தலைமையில் ஒரு அணி, பாமக தலைமையில் ஒரு அணி, மக்கள் நல கூட்டணி, தமாக ஒரு அணி, இது இல்லாம இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் ஒரு அணி, இப்படி ஒரு 7-8 முனை போட்டியை நோக்கி தான் தமிழ்நாடு போகும், இதுல மாற்றங்கள்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது 2 நிகழ்வுகளை பொறுத்து இருக்கு நான் நினைக்கிறேன். ரெண்டுமே நீதிமன்ற நிகழ்வுகளை பொறுத்தது. ஒன்று ஸ்பெக்ட்ரம் வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பு, இன்னொன்று ஜெயலலிதா வழக்கில் நவம்பர் 23ஆம் தேதியிலிருந்து டே டு டே ஹியரிங் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன ஷேப் எடுக்க போகுது நமக்கு தெரியல. ஒருவேளை அந்த 2 டெவலப்மெண்ட்ஸுமே அதிமுக கூட்டணிகளை பற்றி கவலைப்பட்டவங்க தங்களுக்கான பலம் இருக்கு, நாடாளுமன்ற தேர்தலை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நான் முடிச்சிடறேன். இந்த 2 டெவலப்மெண்ட்ஸுமே நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. அதை பேசாம இந்த விஷயத்தை பேச முடியாது. ஏன்னா இப்ப நம்ம பேசுறது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கலா தான் நம்ம பேசுறோம். ஏன்னா இன்னும் 5 மாசம் இருக்குது. என்னுடைய கருத்து நீங்க கேட்கக்கூடிய அந்த பலமுனை போட்டி என்பது வருவதற்கு இந்த 2 டெவலப்மெண்ட்ஸ் ஒரு காரணியாக இருக்கலாம். அந்த 2 ஜட்ஜ்மெண்ட்டுமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்த, நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்ததுன்னா அப்ப நிலைமை வேற மாதிரி இருக்கும். அல்லது தீர்ப்பு சம்பந்தப்பட்டவர்களுக்கு பாதிப்பு இல்லாததாக இருந்தால் வேற மாதிரி இருக்கும். பட் இப்ப பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா பலமுனை போட்டி வந்தால் அதில் ஆச்சரியம் இல்லை என்றுதான் தோன்றுகிறது. இப்போ பலைமுனை போட்டின்றது எனக்குள்ள சாத்தியம் இல்லாத ஒன்று தான். காரணம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 பெரிய கட்சிகள் இப்பொழுது பெரிய அளவில் பரவி கிடக்கிறது. அதில் 2 பேருக்கும் மணி சொல்கிற மாதிரி கேஸ் இருக்குது. கேஸ் இருந்தாலும் கூட மக்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டதாகவே எங்களுக்கு தெரியவில்லை. 2G ஸ்பெக்ட்ரமுடைய ஒரு பக்கம் இருந்தாலும் அதுதான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு யாரும் கூட்டணிக்கு போகாமல் இருப்பதற்கு அதை காரணமாக கருதி கொண்டு யாரும் திராவிட முன்னேற்ற கழகம் போவதற்கு கொஞ்சம் தயங்கி கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஏற்கனவே அதாவது வந்து கூட்டணி பற்றி கவலைப்படவில்லை சொன்ன கருத்தை இப்போ ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் நாடாளுமன்ற தேர்தல் வேறு, அதே போல சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் பதவியை பிடித்தாக வேண்டும். அங்கே பிரதமர் பதவியை பிடிச்சாலையும் ஒன்றுதான், பிடிக்காட்டியும் ஒன்றுதான் அதிமுகவுக்கு. இங்கே பொறுத்தளவில் மீண்டும் அவர்கள் முதலமைச்சர் பதவியை பிடிக்க வேண்டும் என்ற உந்துதலோடு செயல்படுகிற போது அவர்கள் வெற்றியை பெற்றாக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகமான வாக்குகள் அங்கே சிதறி போய்விடக் கூடாது என்பது உறுதியாக இருந்து கூட்டணியை பற்றி நிச்சயமாக சிந்தித்து கூட்டணிக்கு நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பு. சொல்றது யதார்த்தத்தை வெளிப்படுத்துறீங்களா, ஆசையை வெளிப்படுத்துறீங்களா? ஆசையில யதார்த்தம் தான். ரெண்டு கட்சி நம்ம எவ்வளவுதான் பேசிக்கிட்டாலும் கூட இந்த இரண்டு கட்சிகள் தான் நிச்சயமா வந்து இந்த இடத்துல வந்து பெரிய கட்சிகள் யாரும் மாறுபட்ட கருத்தே இல்லை. இதுல வந்து எவ்வளவுதான் நாம தனியா சொன்னா கூட நாங்கெல்லாம் வந்து ஓரளவிற்கு இப்பொழுது இது அவருடைய கருத்து. உடன்பாடு இல்ல. நீங்க நான் வந்து இப்ப ஒண்ணு வந்து இதுல ஒரு மாற்றம் முடிக்கவே இல்லை. நான் முடிக்கவே இல்லை. அதாவது விவாதத்தை முடிக்கணும். நான் முடிக்கல சொன்னேன். ஆகவே இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் இப்பொழுது இருந்தா கூட இப்ப பாலு சொல்ற மாதிரி மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு அணியை உருவாக்கி பண்ணணும்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இப்பொழுது ஏற்பார்களான்றது இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வரல. இது வந்து இப்போ மணி சொல்றதை பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து நாங்கள் மதுவிலக்கு கொள்கை வந்து முதல்ல சூடு எடுத்தாங்க, வேகமாக வந்தது, அப்புறம் பார்த்தா எல்லாம் கீழே போட்டாங்க. இப்போ கூட வந்து எல்லாருமே மதுவிலக்கு பிரச்சாரத்தில் இருக்கோம். நாங்கள் கூட 1 கோடி இயக்கம், அதே போல எல்லா மாவட்டத்திலும் போராட்டம் நடத்துறோம். இப்போ கையெழுத்து இயக்கம் கவர்னரை பார்த்து அப்பாயின்மெண்ட் கேட்டுருவோம், கொடுக்க போறோம். அது மாற்றத்துக்கான காலம் வரலன்றத ஒரு வரியை சொல்றீங்க. ஆமா, மாற்றத்துக்கான காலம் இன்னும் கனியில. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் ஒரு அஜெண்டாவில் போயிட்டு இருக்கிறோம், கட்சியை பலப்படுத்திட்டு இருக்கிறோம். தேர்தல் என்று அறிவிக்கப்பட்ட பின்னால் நிச்சயமாக ஒரு மாற்றம் அன்னைக்கு தான் தெரியும். இப்போ வந்து இன்னும் கூட நமக்கு 5 மாதம் இருக்கு. இந்த 5 மாத காலத்திற்குள் எப்படி இப்ப இருக்கிறது ரெண்டும் பெரிய கட்சி பாத்தீங்கன்னா பேசுறவங்க அதுதான் பெருசு இதுதான் பெருசு. நம்ம எல்லாருமே சேர்ந்து போராடுகிற போது எங்களுடைய தலைவர் நேர்மையானவர், ஒரு இதற்கு 10 வருஷம் மத்திய அமைச்சரா இருந்து ஊழல்ல வந்து ஈடுபடாதவர், எந்த வழக்கம் இல்ல, அப்படிப்பட்ட நேர்மையான ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் மக்கள் வருகிற போது நிச்சயமா கெஜ்ரிவால் கொடுத்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தா நிச்சயம் நாங்களும் அப்படியான வாய்ப்பு அவரே கேட்கலையே. ஜி.கே. வாசனே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் முதலமைச்சரா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவர் கேட்ட மாதிரி தெரியலையே. நாங்க முதல் கையெழுத்து போட நாங்க வர தயாரில்ல. மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சா போற நிச்சயம் நான் வந்து எங்களுடைய கருத்தை சொல்றோம். நாங்க மக்களை போய் சந்திக்கிறோம். அப்படி வருகிற போது மக்கள் மாற்றத்தை விரும்புகிற மக்கள் விஷயத்துக்கு போயிடாதீங்க. இல்ல நான் இதுல காமராஜர் ஆட்சி மாதிரி ஒரு நல்ல ஆட்சி வரணும்னு சொன்னா இப்ப வாசன் மாதிரி ஒரு நல்ல நடுநிலையான வரணும்னு நினைக்கிறாங்க. மணி அவர்கள் சொன்னாரு இங்க வந்து இந்த கூட்டு இந்த மாற்ற சொல்லுகிறவர்கள் இடையிலே வந்து ஒரு ஒருங்கிணைப்பு வராததுக்கு ஈகோ காரணம்னு சொன்னாரு. அது வந்து ஓரளவுக்கு தான் உண்மை. ஆனா அது அவங்களுக்கு இடையில இருக்கிற கருத்தியல் வேறுபாடுகள் தான் முக்கியமான காரணம். அந்த விதத்தில் எடுத்துட்டீங்கன்னா இந்த தேர்தலில் நீங்க என்ன வந்து மாற்றங்கள் வந்தாலும் எந்த தீர்ப்புகள் வந்தாலும் 4 அணிகள் என்பது நிச்சயமாக அவர்கள் சொல்றது மாதிரி குறைந்தபட்ச 4 அணிகள் இருக்கும். பாஜகவை விட்டு தேமுதிக, பாமக, மதிமுக, தமாக சேர்ந்தால் நல்லதுன்னு தமிழறி மணியன் சொல்ற ஐடியா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் அமைஞ்ச மாதிரியான ஒரு அணி அமையறது அவங்க ஒரு விருப்பத்தை அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கு என்ன சாத்தியம் இருக்குன்னு பார்க்கணும்ல. இது மாதிரி பல பேர் விருப்பத்தை சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கான சாத்தியங்கள் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப ஒரு தெளிவான பாதையில நாங்க இருக்கோம். குழப்பமானவங்கள்ட்ட போய் இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா மீண்டும் தெளிவோடயே நம்ம நிகழ்ச்சி உங்க தெளிவின் மூலமா மக்களுக்கும் தெளிவு பிறக்கட்டும். பாலுக்கு கிடைத்த தெளிவு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு அப்படின்ற முடிவுக்கு சேகர் வந்திருக்கிறார். ஒரே ஒரு பாலு தெளிவுங்கிறாரு. ஏற்கனவே ராமதாஸ் வந்து அதிமுக கூட்டணி சேர்ந்தா அதாவது தாயோட உறவினர் உடனே அதோடு தான் போனாங்க. மாற்றம் அதாவது அவரு கூட திமுக அண்ணா திமுக அல்லாத இயக்கங்களை விமர்சனம் செய்ய இந்த சூழலில் நான் தயாராக. சரி, மிக்க நன்றி. நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்ற சிவாஜி வாரம் மாதிரி இது தயாரிப்பு மாதம். தயாரிப்புல யார் வேகமா இருக்காங்க, யார் பின்தங்குறாங்கன்றது ஒரு விவாதத்துக்குரியதான். நம்ம தொடர்ந்து இன்னொரு தருணத்தில் விவாதிக்கலாம். ஒரு தேர்தல் வந்தா பெரிய கட்சிகள் ஆட்சிக்கு இருக்கக்கூடியவங்களுக்கான சிக்கல் அப்படின்றது மாதிரி இல்லாம சிறிய கட்சிகளுக்கும் கூட ஒவ்வொரு தேர்தலை எதிர்கொள்றதுன்றது ஒரு நெருக்கடியான ஒன்றாக மாறி இருக்கு. அதுதான் இப்போ அண்மை காலமான நிகழ்வுகள் நம்ம காட்டுது. இன்னொரு தருணத்தில் நம்ம விரிவாக விவாதிக்கலாம். உங்கள் வருகைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.